அன்பு குழந்தைகளே அனைவருக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பாடம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உயர்வை தரும் அப்படிங்கிறத நம்ம தெரியாமலே இருக்கோம். ஒரு மாணவன் பார்த்திங்கன்னா தான் பள்ளிக்கூடம் வரும்பொழுது ஏதோ பெற்றோர்கள் பள்ளியில் சேர்த்து விட்டார்கள், நம்ம பாடம் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே வராங்க. ஆனால் அதை ஏன் படிக்கணும், அதன் படித்ததன் மூலமாக நம்மளுடைய எதிர்காலம் எப்படி சிறப்பாக இருக்குங்கிறத அறியாமல் அவருடைய அந்த இளமை பருவம் அவர்களுடைய தவறான பழக்கத்தையெல்லாம் கொண்டுட்டு போகுது. இன்னொன்று, இந்த பள்ளிக்கூடத்தில் பாடங்களை தாம் படிக்க முடியாததுனால அவர்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையினால் இந்த பள்ளி விட்டு இடைநின்று அவருடைய எதிர்காலம் வீணாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி போகாமல் நம்ம இடை நிற்காமல் பள்ளிக்கு முறையாக சென்று நம்ம கற்ற என்ன ஆகும், நம்ம எப்படி நம்முடைய எதிர்காலம் எப்படி ஆகுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் பணியாற்றிய பள்ளியில் ஒரு மாணவன், 7ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன், நல்ல பையன், நல்ல குணங்களை எல்லாம் கொண்ட ஒரு மாணவன். அவன் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு அடிக்கடி விடுப்பு எடுத்துகிட்டே இருப்பான். அதாவது விடுப்புன்னா ஒரு நாள் 2 நாள் வராமல் இல்லை, தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா 10 நாள் 15 நாள் வரமாட்டான். முதல்ல சரி, அவனுக்கு உடல் ரீதியான ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும், அதனால தான் வராமல் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம், அடுத்த முறை ஏன் வரலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவனை வர வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணலான்னு அந்த மாணவனுடைய சகோதரியும் அதே பள்ளியில் படிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த மாணவிகிட்ட கேட்கும்போது, ஏம்மா அவங்க தம்பி பள்ளிக்கூடத்துக்கு வரதில்லை, என்ன ஆச்சுன்னா, இல்லைங்க ஐயா, எங்கள் தம்பியும் காலையில் எங்களை மாதிரியே பள்ளிக்கு புறப்பட்டு தான் வர்றான், ஆனால் நானும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாரேன், என்னுடைய வகுப்பில் போய் நான் பாடம் படிக்கிறேன், ஆனால் திருப்பி பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் இல்லைங்கிறதே நாங்கள் இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும், ஏன் அவன் வரலைங்கிறத எங்களுக்கு தெரியல. சரிம்மா, நீங்கள் உங்கள் தம்பி பள்ளிக்கூடம் வரலைன்னா உங்கள் அம்மாட்ட சொல்லலாம்ல, அவங்க இல்லைன்னா, இல்லைங்க ஐயா, எங்கள் அப்பா இல்லை எங்கள் கூட, எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, ஆனால் எங்கள் அம்மாவும் காலையிலேயே கூலி வேலைக்கு களை வெட்டுறதுக்கு போகிறதுனால 6 மணிக்கே போயிடுவாங்க, அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சதை உணவுப் பொருளை சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு புறப்பட்டு 2 பேர் வருவோம். என் தம்பி என்ன சொல்லுவான்னா, நீ முன்னாடி போக்கா, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அதை நானும் அவன் பள்ளிக்கூடம் வரான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவன் வரலைன்னா. சரிம்மா, இன்றைக்கி அவன் என்ன தான் பண்ணுவான், பள்ளிக்கூடம் வராமல் என்ன தான் பண்ணுவான்னா, இல்லைங்க ஐயா, அவன் என்ன பண்ணுவானே எனக்கு தெரியல, சரி நீ வா, நம்ம 2 பேரும் போய் இப்போ என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு அந்த மாணவி என்னுடைய வாகனத்தில் அழைச்சிக்கிட்டு போகிறோம். அங்கே போகும்போது வீட்டில் யாருமே இல்லை. ஏம்மா இங்கே இல்லையே அப்படிங்கும்போது, எங்கே தான் உன் தம்பி போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒருத்தர் பார்த்தார். அவர்கிட்ட அண்ணா எங்கள் தம்பி பார்த்தீங்களான்னு அந்த பொண்ணு கேட்டாங்க. அம்மா அந்த தோட்டத்தில் கரும்பு உடைச்சிட்டு இருக்காங்க, அங்கே தான் அவன் தம்பி இருக்காங்க. அப்படியா, சரி, அவனை நேரிலேயே கரும்பு தோட்டத்தில் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அந்த பொண்ணும் 2 பேரும் போகிறோம். எங்களை பார்த்தோன்னே பயத்தில் ஓட ஆரம்பித்தான். டே ஓடாதரா தம்பி, ஏன்டா பயந்துக்கிட்டு ஓடுறேன், என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை நான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வரமாட்டேன், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வரேங்கன்னு ரொம்ப அடம் பிடிச்சி அழுகுறான். அழுவாதரா தம்பி, என்ன உன் பிரச்சனை, நீ ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கடி வரமாட்டேன்? நான் வரமாட்டேன்னு ஒரே கத்துறான். அவனுக்கு ரொம்ப பயம். அவன் நான் வரமாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்கான். இல்லை நீ வா, இன்றைக்கி ஒரு நாள் வா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீ வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு நாளைக்கு நீ இருந்து வேணால் வராமல் கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி வண்டியில் கூட்டிகிட்டு வரோம். இல்லை என்கிட்ட யூனிஃபார்ம் இல்லைடா, நாங்கள் யூனிஃபார்ம் தரேன்டா, புத்தகம் இல்லை, நோட்டு இல்லை, பையெல்லாம் இல்லைங்க சார். சரி, நீ இல்லாட்டி பரவாயில்ல, நீ முதல்ல வந்தால் போதுன்னு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை நாங்கள் எங்ககிட்ட இருந்த ஒரு துணி எடுத்து கொடுத்து அவனை உடுத்திக்க சொன்னோம். ஒரு பக்கத்தாண்ட இருக்க ஒரு பையன்கிட்ட ஒரு ரஃப் நோட்டு ஒரு பென்சிலையும் எடுத்து கொடுத்து, இன்றைக்கி இதை சரி, அவனை கொஞ்சம் நேரம் அவனுடைய அந்த பதட்டத்தை நிற்கிறதுக்கு அவன்கிட்ட பக்கத்தாண்ட போய் ஒரு அன்பாக ஏன் தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டேங்கிற, என்னாச்சு, நீ நல்ல பையன் இல்லை, ஏன் வரமாட்டேங்கிறேன்னு கேட்கும்போது தான், இல்லை நீங்கள் வந்தால் எனக்கு இந்த அறிவியல் பாடம் எனக்கு புரியவே இல்லை, கணக்கு எனக்கு தெரியவே மாட்டேங்குது, மற்றவங்க முன்னாடி நீங்கள் எல்லோரும் தேர்வு வச்சாவோ கேள்வி கேட்டாலோ எனக்கு பதில் சொல்ல தெரியல, எனக்கு படிப்பே வரமாட்டேங்குது, அதனால் நான் வரல, எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு. இல்லை சரி, நீ அந்த 7ஆம் வகுப்பு பாடத்தையே படிக்க வேணாம், உனக்கு நான் முதல்ல இருந்து ஆரம்பத்துலேருந்து அடிப்படை கல்வியை சொல்லித்தரோம், அப்போயாவது கற்றுக்கிறேன்னா. இல்லை நான் வரல. சரி, உனக்கு என்னடா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரணும். நான் கபடி விளையாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நீ இனிமேல் என்ன பண்ணுறோம், நாம் தினமும்
மாலை 3:30 மணிக்கு மேலே நம்மளுக்கு தினம் விளையாட்டு பீரியடே இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி நம்ம விளையாட்டு பீரியடை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவனை அன்றைக்கி 3:30 மணிக்கு நாங்கள் விளையாட கூட்டிகிட்டு போகிறோம். அந்த மாணவனோட சேர்ந்து அவனுடைய வகுப்பு மாணவரோடு அவன் முதல்ல வந்து சேர்ந்து விளையாடும் போது உற்சாகத்தோடு நல்லா விளையாடுறான். விளையாண்டுட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காடா அப்படின்னு நம்ம கேட்குறோம். பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே அவனை எதிர்பார்க்காததுக்கு முன்னாடி அவன் நேரமாக பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறான். இது தம்பி இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டியே, வெரி குட், நல்லா உனக்கு இனிமேல் உனக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு கபடி நான் விளையாடணும், நீங்கள் வேறு 3:30 மணிக்கு தினமும் கபடி விளையாடுறேன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் கண்டிப்பாக இனிமேல் லீவ் போடவே மாட்டேன் அப்படின்ட்டான். சரி, அவனுக்கு அந்த விளையாட்டின் மீது இருந்த ஒரு ஆர்வம் வந்து அவனை பள்ளிக்கு வர வச்சுது. அந்த விளையாட்டின் மீது இருக்கிற ஆர்வத்தோடையே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அடிப்படை கல்வியை முறையாக அவனுக்கு கற்றுக் கொடுத்து, நீ இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா நம்ம சாயங்காலம் விளையாடும் போது நல்லாயிருக்கும், இதையெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா நம்ம சாயங்காலம் விளையாடுறது அப்படின்னு அந்த மாணவன் அந்த விளையாட்டினுடைய ஆர்வத்து மூலமாக அவனுடைய கல்வியை அவனுக்கு கொடுக்கும்போது அவன் ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாணவன் கொஞ்சம் கொஞ்சமாக நன்றாக கற்று அவன் அந்த மாணவன் 8ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அரசு தேர்வு வைக்கக்கூடிய அந்த NMMS தேர்வையெல்லாம் தான் எதிர்கொண்டு எழுதக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டான். அந்த மாணவன் 8ஆம் வகுப்பு முடிந்து 10ஆம் வகுப்பு போய் அங்கே ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஒரு பொறியியல் பட்டாதாரியாக இப்போ உருவாகி, நான் சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்கான். ஃபேஸ்புக்கு அல்லது நண்பர்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அவனால் என்னுடைய எண்ணையோ அல்லது அந்த முகவரியை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எதேச்சியாக நான் ஒரு பள்ளிக்கு ஒரு நடுவராக செல்லும்போது அப்போ எதேச்சியாக பார்க்கும்போது, ஐயா நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து என்னை அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து முறையாக அழைச்சிட்டு வந்ததுனால இன்றைக்கி நான் ஒரு பொறியாளராக இருக்கிறேன், ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு முறையான ஒரு ஊதியத்தில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு அந்த மாணவன் சொல்லும்போது, அதாவது மாணவனுடைய அந்த கல்வியில் ஏற்படக்கூடிய தடை அதை வந்து நாம் நிவர்த்தி செய்து அந்த மாணவனை வந்து அந்த முறையான கல்வியில் ஈடுபடுத்திட்ட நாம் அவனுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை அந்த மாணவன் மூலமாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இடையில் நின்னா நம்முடைய வாழ்க்கையும் இடையில் நின்றுவிடும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா நம்ம முறையான அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன தவறுகளோ அல்லது குறைகளோ இருக்கும், அதை நம்ம முறையாக சரிப்படுத்தி நாம் அதை கடைபிடிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களே, நீங்களும் வந்து ஒரு நாள் கூட லீவ் போடாமல் பள்ளிக்கூடம் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். வரணும். நன்றி, வணக்கம்.